உதயசூரனுக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தந்து நம்முடைய மயிலை வேலவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க நான் சுத்தி முடிச்சிட்டு கடைசியா ஒசூர்ல கூட்டத்தை பேசி முடிச்சிட்டு இன்றைக்கு உங்களை இப்போ சந்திக்க வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றி வர்றப்போ ஒன்ன தெளிவா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் 2.0 ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஆதரவு மாபெரும் வெற்றி தரப்போறன்னு ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? திமுக சேர்ந்து தொடரும் போது 2.0 ஆட்சி தானே, அந்த இல்லையா முடிவு எடுத்துட்டீங்களா? உதயசூரனுக்கு தானே நம்முடைய வேட்பாளர் மயிலை வேலவர்கள் ஆதரிக்க போறீங்க. மயிலாப்பூர் தொகுதியில வேலவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எப்படியெல்லாம் பணியாற்றி இருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு சேவகனாக, ஒரு தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து அவர் பணியாற்றிய அந்த பாங்கை நீங்க மட்டும் இல்ல, முதலமைச்சராக இருந்த நானே பல நேரங்களை பார்த்து பாராட்டி இருக்கிறேன், வேந்து இருக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டா நம்முடைய மயிலை வேலவர்கள் திறந்திருக்கிறார். அதனால்தான் மீண்டும் அவரை தேர்ந்தெடுத்து உங்கள் தொகுதியில போட்டியிட இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில நீங்க எல்லாம் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? நிச்சயமா, உறுதியா, சத்தியமா? நன்றி, நன்றி, நன்றி. மறந்துடாதீங்க. உதயசூரன் நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.